ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பழையத்து பக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த லாக்டவுனில் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஏன்னா எந்த கடையும் இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு எதுவுமே நம்ம கொடுக்க முடியல, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற இதில் இருப்பீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு, ரவை, இது 2 பொருள் இருந்தால் போதும். ஈஸியாக சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரவா போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரவா போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி மாவு, நீங்கள் 1 கப் இட்லி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் ரவை சேர்த்தணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இப்போ இது கூட நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மாவில் ஏற்கனவே இட்லி மாவில் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடாப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அது மட்டும் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 2 கப் இட்லி மாவு எடுத்துருக்கறனால 1 கப் ரவை சேர்த்தணும். அந்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம், இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலக்கொலான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த ரவையெல்லாம் உப்பி உங்களுக்கு சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், திக்காக இருக்க எடுத்து போடுறதுக்கே எண்ணெயில் சின்ன சின்னதாக போட்டு மிதமான சூட்டில் வச்சு பொரிச்செடுங்க. சூப்பரான ரவா போண்டா சீக்கிரமே ரெடி ஆகிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வெறும் போண்டாவே இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.